அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 11/11/2025 பிரபஞ்ச வசிய நாள். இந்த நாளில் நம்மை சுற்றி நிறைய நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும். அதை நாம் எளிமையாக பெறுவதற்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும், துன்பங்கள் தீரணும், துயரங்கள் தீரணும் அப்படின்னா எளிமையான வழிபாடுகளும் பூஜை முறைகளும் மந்திர முறைகளுமே போதும். அதை நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை குறிப்பாக இந்த கஷ்டத்துக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது தீரணும் அப்படின்னு மனதார முருகப்பெருமானையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு செய்யுங்க. இதற்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள். இந்த திட்டத்தில் ரூபாய் 30 செலுத்தலாம். மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்க உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களும் தூண்டப்படும். ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களும் தூண்டப்படும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தனைகள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நாம் யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். இப்போ ஒரு விஷயத்தை செய்கிறோம், யோசிக்காமல் செஞ்சோம் அப்படின்னா அதோடைய முடிவு உங்களுக்கே தெரியும் இல்லையா? கண்டிப்பாக அதில் தோல்வி தான் சந்திப்போம். நல்லா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பிளான் பண்ணி கரெக்டான நேரத்தில் கரெக்டான முறைப்படி செஞ்சோன்னா அதற்கான வெற்றி கிடைக்காமலே போகாது. அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் சிறப்பாக அமையணும் அப்படின்னா நம்மளுடைய சக்கரங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆக்டிவேட்டாக இருக்கணும். அதாவது எப்போவுமே சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் சக்கரங்களை ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுருக்கும். இதற்கு தேவையான பொருள் என்ன, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 11/11 பிரபஞ்ச வசிய நாள். இன்று இரவு 11 மணிலிருந்து 11:59 செய்யுங்க. ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. பக்கெட் நிறைக்க தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்லுப்பும் ஒரு சிறிய கிண்ணத்தில் மிளகும் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கவுண்ட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. முதல்ல கல்லுப்பு கொஞ்சம், மிளகு கொஞ்சம் கையில் எடுத்துட்டு நீங்கள் மனசில் நினச்சிருக்கதெல்லாம் நடக்கணும், உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும்னு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு உங்கள் 2 கைகள்லேயும் அதை வச்சு கீழே விழாமல் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரப் பண்ணுங்க. அதாவது நல்லா எல்லா பக்கமும் அந்த கல்லுப்பும் மிளகும் படுற மாதிரி ரப் பண்ணிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. அடுத்தது மீதி இருக்கக்கூடிய கல்லுப்பையும் மிளகையும் அந்த பக்கெட்டில் போட்டு உங்களுடைய இரு கால்களையும் அந்த தண்ணீருக்குள்ளே வச்சிருங்க. கொஞ்சம் நேரம் வச்சு ஒரு குறைந்தது 5-8 நிமிடங்கள் இந்த தண்ணிக்குள்ளே வச்சிருங்க. அதன் பிறகு அந்த தண்ணீர் எடுத்து அப்படியே கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு உங்களுடைய கை மட்டும் கால் மற்றும் உங்கள் முகத்தை சுத்தமாக கழுவிட்டு முடிந்தால் பூஜை அறையில் போய் ஒரு விளக்கேற்றி மனதார நீங்கள் உங்கள் குலதெய்வத்திடம் இஷ்டதையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதன் பிறகு போய் படுத்து தூங்குங்க. ஒரே தண்ணீரில் நிறைய பேர் செய்யக்கூடாது, தனித்தனியாக தான் செய்யணும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால நான் மறுபடி சொல்கிறேன், உங்களுக்குள் சிந்தனை திறனானது அதிகரிக்கும், நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.